Have you observed the effect of oxidation and reduction in everyday life? நம்ம டே டு டே லைஃப்பில் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் டே டு டே லைஃப்பில் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கரோஷன், அதில் ஒன்று வந்து கரோஷனாக உங்களுக்கு தெரியும், அரிப்பு. ஓகேவா, அரிப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, துருப்பிடிச்சு போகிறது, துருப்பிடிச்சது ரஸ்டின்னு சொல்லுவாங்க, அரிப்புன்றத சொல்லுவாங்க. யூ மஸ்ட் பி அப்சர்வ் த iron articles are shiny when new but get coated with a reddish brown powder when left for some time. அதான் வந்து ரஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்கும்போது அயன் ஆப்ஜெக்ட் புதுசாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுது, அது ப்ரௌன் கலராக மாறுது. அது ஏன் அப்படின்னு இந்த ப்ராசஸ்ல என்ன சொல்றாங்க, ரஸ்டிங் ஆஃப் அயன். Some other metals get tarnished in this manner. We notice the color of the coating formed on the copper and silver. When a metal is attacked by the substance around it, such a moisture acid set to the corrode, and the process is called corrosion. ஏதோ ஒரு மெட்டல், ஓகேவா, மாய்ச்சர் அட்மாஸ்பியர் உள்ள ஆக்சிஜன் பட்டு, ஓகேவா, இல்லை ஆசிட் பட்டு நம்மளுக்கு வந்து அந்த மெட்டலோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க, கரோடுன்றாங்க. அந்த ப்ராசஸ் பேர் கரோஷனா. த பிளாக் கோட்டிங் ஆன் த சில்வர் அந்த கிரீன் கோட்டிங் ஆன் த காப்பர் ஆர் அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் கரோஷனா. கரோஷனுக்கு பிளாக் கோட்டிங் ஆன் சில்வர். சில்வரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது கொலுசு இல்லை மோதிரம், கை செயின், கழுத்தில் போடுற செயின், இதெல்லாமே வாங்கும்போது புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண அந்த சில்வர் வந்து கலர் வந்து பிளாக்காக மாறிடும். இது ஒரு ரஸ்டிங், இது ஒரு கரோஷன் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரீன் கோட்டிங் ஆன் காப்பர், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. கரோஷன் காஸ் டேமேஜ் டு கார் பாடிஸ், பிரிட்ஜஸ், அயன் ரெயிலிங்ஸ், ஷிப்ஸ், டு ஆல் ஆப்ஜெக்ட் ஆஃப் மேட் ஆஃப் மெட்டல், ஸ்பெஷலி தோஸ் ஆஃப் அயன். ஏன்னா இது எல்லாமே டேமேஜ் ஆகுதுன்னா அயன் ஆப்ஜெக்ட் மேட் பண்ணுறதுனால. கரோஷன் அயன் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். எவ்ரி இயர் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் ஸ்பெண்ட் டு ரீப்ளேஸ் த டேமேஜ் அயன். ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து அயனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி வந்து செலவு பண்ணுறோம். ஓகேவா, யூ வில் லேர்ன் அபவுட் த கரோஷன் இன் சாப்டர் 3ல வந்து டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் வந்து rancidity. Have you ever tasted or smelled the fat or oil containing food metals left for the long time? ஓகேவா, ஃபேட் ஆயில் உள்ள ஃபுட்டை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டோன்னா நீங்கள் ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கேட்குறாங்க. when fats or oil are oxidized they become rancid. the smell and the taste change. rancid-னா துர்நாற்றம், ஓகேவா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஃபேட்டும் ஆயிலும் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகுது, ரான்சிடாக மாறுது. அப்போ ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகுது. யூஸ்வலி சப்ஸ்டன்ஸ் which prevent oxidation are added to food containing fat and oil. ஆக்சிடேஷன் நடக்காமல் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. கீப்பிங் ஃபுட் இன் ஏர் டைட் கண்டெய்னர் ஹெல்ப் டு ஸ்லோ டவுன் ஆக்சிடேஷன். அப்போ இந்த ஒரு ஃபுட்டை வந்து ஏர் டைட், காற்று வராத இடத்துல ஒரு கண்டெய்னரில் நம்ம வச்சோன்னா அது வந்து ஸ்லோவாக வந்து ஆக்சிடைஸ் ஆகும். டு யூ நோ த சிப் மேனுஃபேக்சர் யூஸ்வலி ஃப்ளஷ் பேக் ஆஃப் சிப் with gas such as a nitrogen to prevent the chip from getting oxidized. நைட்ரோஜனை என்ன பண்ணுவோம், சிப்ஸ் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.